பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வந்து எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியே செலிப்ரேஷனுக்காகவே வந்து சண்டேல வந்துருக்கு போல் ஃபாதர்ஸ் டே. ஸோ எல்லாருமே ஜாலியாக அவங்கவுங்க அப்பாங்களோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கீங்களோ அட் த சேம் முஸ்லீம் ஃப்ரெண்டு வச்சுருக்கீங்களோ உங்களுக்குலாம் டபுள் டபாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபாதர்ஸ் டே அண்ட் ஆஃப்டர் பக்ரீத் வருது. ஸோ எல்லாமே ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பக்ரீத்னா எதுக்கு கொண்டாடுறோம்? இப்போ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். லைக் இப்போது கிறிஸ்மஸ்னா அவங்க ஏசு பிறந்ததுனால தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ தீபாவளி வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த ராமர் வந்து அந்த ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி எதுக்காக பக்ரீத் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு ஒரு மோசமான ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்தேன். அதாவது மோசம்னு சொல்ல முடியாது, அண்ட் இது ஒரு பேட் நியூஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க புனித யாத்திரை வந்து போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போன போது அது ஹக் யாத்திரைன்னு நினைக்கிறேன். லைக் அந்த கோவிலில் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் ஈரான்லேருந்து வந்தவங்களும் சரி, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்களும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு டெத் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோதான் கடவுளாக இருந்தாலும் நம்ம வந்து மனசில் நினைச்சாலே வந்து அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயம், மனசார நம்ம நல்லது பண்ணுறது, மனசார நம்ம அவங்கள வேண்டிக்கிறதே வந்து நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கும். ஸோ வந்து அதை சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரீத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரேட்டர் ஈத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈத் ஈவினிங் அப்படின்ட்டு. ஸோ இதோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத் அந்த இது வேர்டு வந்து இது அந்த அரபு வேர்டு. ஸோ அதுலேருந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துருக்குறாங்க. ஸோ இஸ்லாமிய நாட்கட்டுப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட 12வது இறுதி மாதமாக துல் அல் ஹிஜ்ஜா அப்படின்னு இருக்குது. அதில் 10வது நாள் தான் வந்து இந்த பக்ரீத். ஸோ பக்ரீத் எடுத்துக்கும் பொழுது இவங்க என்னென்னா நிறைய தொழுகை பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய ஆடுகளை பற்றின சடங்குகள் இருக்குது. ஸோ இஸ்லாமிய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதியா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க வந்து இந்த டேவை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த டே வந்து யாரோடைய இது இருக்குது அப்படின்னா ஆப்ரகாம்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட மகனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஆப்ரகாம் அப்படிங்கிற கடவுளுக்காக. ஸோ அவங்களுக்காக கொலை பண்ணணும்னு சொல்லும் பொழுது தான் கொலை பண்ண வேணான்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடுகளை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கதையோட ஒரு ஸ்டார்டிங்கில் தான் இந்த டே அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அண்ட் இந்த டேவுடைய வந்து எப்படி தான் இது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 12th மந்த், இது வந்து உங்களோட லாஸ்ட் மந்த் இல்லைங்களா? ஸோ இந்த இயர் வந்து June 17, 2024 நமக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த டே வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அண்ட் இது வந்து ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஃபெஸ்டிவலும் கூட. அண்ட் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா குளோபல் லெவல்லையுமே இவங்க வந்து நிறைய அந்த பலி கொடுக்குறது ஆடுகள். ஸோ அதை வச்சு கடவுளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான கிளாத்லாம் வியர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க மியர் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து மசூதியை விசிட் பண்ணிவிட்டு அண்டு வந்து நிறைய ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்களாமா. நிறைய சேரிட்டிக்கு வந்து அதாவது கண்டிப்பாக ஒரு முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி அவங்க நிறைய பிரியாணி ரெடி பண்ணி மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தோன்னா இப்ராஹிம் நபி அப்படின்னு ஒருத்தவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து அவங்களோட மகனை வந்து கடவுளுக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த உலகம் வந்து நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த இடத்துல அவங்களோட பக்தியை பார்த்து அல்லாஹ் வந்து குழந்தைய வந்து பலியாக வழங்குறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறதுனால ஒரு ஆட்டை வந்து நீங்கள் பலியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டேவில் எப்போவுமே வந்து
ஆடுகளை வந்து பலி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரீத்தை பற்றின இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதோடைய ஒரு வரலாறையுமே வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அண்ட் இந்த டேவோடைய ஒரு டைம் லைன் அண்ட் இந்த டே எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ் ஏர் வி ஷேர் வி ஆர் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் ஆன் ஏர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பக்ரீத்து. ஸோ பக்ரீத்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் நிறைய கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரீத்தோடைய ஒரு வரலாறு எடுத்துக்கும் பொழுது கிறிஸ்துவம் யூத மதங்கள்லாம் வந்து ஆப்ரஹாம் அப்படிங்கிறது அழைக்கப்படுறவங்க தான் இப்ராஹிம் நபி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இஸ்மாயிலை வந்து பலியிடு அப்படின்னு அவங்களோட கனவுல அல்லாஹ் வந்து கட்டளையிட்டிருக்கிறாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவர் வந்து கடவுள் எந்த லெவலுக்கு கடவுளை நம்புறாரு அப்படிங்கிறதுக்காகவும் உலகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் இது பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறதுக்காகவும். ஸோ கனவுல வந்து இஸ்மாயிலை வந்து நீங்க பலியிடணும்னு இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்லிட்டு அதை வந்து தன்னையும் என்ன பண்றாருன்னா கடவுளோட விருப்பத்திற்கு கீழ்ப்படியணும்னுட்டு மோரியா அப்படிங்கிற ஒரு மலைக்கு போறாங்க. ஸோ அப்ப இஸ்மாயில் வந்து அவங்களோட தந்தையோட கழுத்துல ஒரு கூர்மையான கத்தியோட நெத்தியில வந்து சாய்ஞ்சு படுத்துக்கிறாங்க. இப்ராஹிம் வந்து அவங்களோட மகனை பலியிடும் போது கடவுள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்டு கெடாவை வந்து இஸ்மாயிலின் இடத்துல வெட்டுறதுக்காக அனுப்பிடுறாங்க. ஸோ இப்ராஹிம் வந்து கடவுளோட மகிமைக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஆடை வந்து பலியிட்டுறாங்க. ஸோ இந்த நிகழ்வு தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்குது. அண்ட் வந்து இப்ராஹிம் கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிவதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இது வெளிப்படுத்துது. ஸோ இது மீண்டும் மீண்டும் வந்து இது சோதிக்கப்பட்ட பிறகு இப்ராஹிமோட நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உறுதியாக இருக்குது கடவுள் மேலே. ஸோ அதை தான் வந்து ஈத் அல் அதா அப்படின்ற ஒரு ஆண்டோட மிகப்பெரிய இஸ்லாமிய விடுமுறைன்னா இதுதான். ஸோ இது வந்து குர்பானி அப்படி இல்லைன்னா தியாக திருவிழா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க பையனையே அவர் தியாகம் பண்ண போனார் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. அண்ட் வந்து இதை எடுத்துக்கும் பொழுது ஹஜ்ஜோட முடிவையுமே இது வந்து குறிக்குது. ஹஜ் அப்படின்னா அவங்களுடைய ஆண்டுகள். அண்ட் இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட புனித நகரமான மெக்கா. ஸோ இந்த நேமை தான் நான் மறந்துட்டேன், ஹஜ் யாத்திரை மட்டும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்காவுக்கு போனவங்கள்ல இந்த 20 மெம்பர்ஸ் தான் வந்து டெத் ஆயிட்டாங்க. இது மார்னிங் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இந்த நாட்டிலோடைய ஒரு முக்கியமான சடங்கு வந்து இவங்க மெக்காவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட பக்ரீத்தை வந்து மெக்கால வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அண்ட் இதோட முக்கியமான சடங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடு, செம்மறி, ஒட்டகம், ஸோ இந்த மாதிரியான உயிரினங்களை வந்து அறுத்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச இறைச்சியில 3ல் 1 பங்கை ஏழைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் 3ல் 1 பங்கை நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுக்கணும். அண்ட் 3ல் 1 பங்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியில வந்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த நாளுடைய ஒரு இது. அண்ட் அவங்களால முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்ல வசதிகளா இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வாங்கி தர்றது அண்ட் வந்து இறைச்சி உணவுகள் கொடுக்கறது, இனிப்புகள் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பாவமா வந்து கருதப்படுது. ஸோ இன்னைக்கு நாளில் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அதுதான். அண்ட் இதே இதை வந்து துருக்கியில் வந்து குர்பன் பைராமி நம்மளுடைய ஈத் அல் அதா. ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவில் பக்ரீத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. துருக்கியில் குர்பன் பைராமி, மலேசியா சிங்கப்பூரில் ஹரிராயா ஹாஜினும், மேற்கு ஆப்பிரிக்காவில் தபாஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உலக எங்குமே இதோட முக்கியமான கதை அப்படின்னா இந்த கதை தான். ஸோ இதோட ஒரு டைம்லைன் எடுத்துக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசி அவங்க, அதாவது நபி இப்ராஹிம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கிமு 2000 பிறந்ததா நம்பப்படுது. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு 2000 சுன்னால வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட கட்டளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் தூண்டப்பட்டுதான் அவங்களோட கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிசாசோட
சொல்லி ஒரு இதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஹஜ்ஜில். ஸோ அதை தான் இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து கிமு 1773 டு 1638 இப்ராஹிம் வந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் கிபி 1570 முகமது நபி வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது நபி வந்து இஸ்லாத்தோட புனித நூல் குரானோட படி மனிதனோட இறுதி தீர்க்கதரிசி, அதாவது இறைவனால் அனுப்பப்பட்ட மக்காவில் பிறந்த மனிதர். ஸோ முகமது நபிக்கு அப்புறம் இன்னும் யாரும் வரல, இறைவனால் அனுப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிபி 600 டு 700 ஒவ்வொரு முஸ்லீமுமே அவங்களோட மதக்கடிமை வந்து என்னன்னா 5 விஷயங்கள் இருக்கும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வந்து செப்டம்பர் 2026 ஷேக் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹஜ் பிரசங்கத்தை வந்து 35 ஆண்டுகளுக்கு முதல் முறையா அவங்களோட அரஃபா அப்படிங்கிற நாளில் வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து 2020 COVID-19 காரணமா இந்த குர்பானி வந்து ஆன்லைன்லேயே ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதாவது மெக்கா எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே நடந்திருக்கு. ஸோ இது வந்து எண்கள் மூலயமா பார்க்கும் பொழுது 4 இத் அல் அதா அப்படிங்கிறது வந்து முஸ்லிம்களால் கொண்டாடப்படுற நாட்களோட எண்ணிக்கை மொத்தம் 4. வருடாந்திரமாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவிலேருந்து ஹஜ் யாத்திரைனா மெக்காவுக்கு போகிறது. ஸோ எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 மில்லியன் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்களாமாம். அண்ட் ஒரு வருஷத்துல இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டாடப்படுற இந்த ஈத் பண்டிகைகள் அப்படிங்கிறது 2 தான். அண்ட் அவங்களுக்கு வந்து 3 விலங்குகளை தான் அவங்க வந்து சாப்பிடணும். ஸோ அதுதான் பலியிடணும்னு அவங்களோட இதுல இருக்கு. ஒன்று வந்து இந்த ஆடு, செம்மறி ஆடு, இன்னொன்று ஒட்டகம். ஸோ இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இதையுமே வந்து பலியிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா 3ல் 1 பங்கு குடும்பத்திற்காக வைக்கப்படுற இறைச்சியில ஒரு பகுதி நம்ம இப்போ பார்த்தது தான். 3ல் 1 பங்கு வந்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டவர்களுக்கும் கொடுக்கணும். அந்த 3ல் 1 பங்கை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அந்த இறைச்சியில அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அண்ட் வந்து பாகிஸ்தான்ல மட்டுமே ஈத் நாட்கள்ல கிட்டத்தட்ட 10 மில்லியன் விலங்குகள் வந்து கொல்லப்படுமா இறைச்சிக்காக. அண்ட் இஸ்லாமிய நாட்காட்டில பார்த்தோம் அப்படின்னா துல் ஹிஜ்ஜஸ் அப்படிங்கிற மாதத்தோட தேதியில வர லாஸ்ட் தான் வந்து இந்த ஈத் அல் அதா அப்படிங்கிறது, அதாவது பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த டேவுடைய ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், அண்ட் வந்து இந்த டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் டீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் இன் ஏர். ஸோ பக்ரீத் பற்றி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முஸ்லீம்லாம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுனாலையும் நல்ல விஷயங்கள் செய்கிறதுனாலையும் கெட்டு போக போகிறதில்ல. உங்களால் முடிஞ்ச ஃபுட்டை இன்னைக்கு வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ தயார் பண்ணி ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பண்டிகைகளை, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த டேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து என்னதான் அவங்க வந்து தனியாக செலிப்ரேட் பண்ணாலுமே அவங்க வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏழைகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறதா தான் அவங்களோட இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின, அதாவது முஸ்லீம் இல்லாதவங்களான நம்மள மாதிரி ஆட்கள் இஸ்லாமிய பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதாமோட மனைவி வந்து ஏவாள் உட்பட 3 பெண்கள் வந்து இஸ்லாத்தில் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவோட தாய் மரியாள், அது வந்து அப்புறம் ஃபரோராவோட மனைவி வந்து ஆசியா. ஸோ இவங்க வந்து தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட 6 முக்கிய நம்பிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. லாப நோக்கமற்ற இஸ்லாமிய நெட்வொர்க்குகளோட குழுக்களில் 6 கொள்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. கடவுள், தேவ தூதர்கள், கடவுளோட தீர்க்கதரிசிகள், தூதர்கள் மீதான நம்பிக்கைகள்ல வந்து அடங்கும். இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட புனித நூலான குரான் மூலமா கடவுளோட வெளிப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நம்புறாங்க. முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே இருந்தாலும் சரி வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது தெய்வீக சித்தத்தோட மீது தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரானும் சரி பைபிளும் சரி ஒரே மாதிரியான கதைகளை வந்து நிறைய பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து இருக்கிற ஒரு கதை தான்
ஆபிரகாம் தீர்க்கதரிசி அண்ட் அவங்களோட மனைவி வந்து சாரா. ஸோ இந்த 2 கதையுமே வந்து ஒரே மாதிரியான கதைகள். ஸோ இது வந்து இயேசுவை குறிப்பிடுது, இதில் வந்து அல்லாவை குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முஸ்லிம்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மரியாதைக்குரிய அடையாளமாக அவங்க மண்டியிட்டு தரையில் விழுந்து வணங்குறது வந்து இஸ்லாத்துடைய உடல் ரீதியான தொல்கைகள் காரணமாக ஆண்களுக்கு முன்னால் வந்து பெண்கள் வந்து அநாகரிகமாக பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து முஸ்லிம்களையும் இயேசுவும் எடுத்துக்கும் பொழுது 2 பேருக்குமே வந்து கடவுளோட கட்டளையால் கருவுற்ற கன்னி தான் வந்து மேரி, அவங்களுக்கு வந்து இயேசு வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அதே மாதிரி தான் இயேசு பிறந்த மாதிரி தான் முஸ்லிம்ஸ்லேயும் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அதனால இயேசுவும் சரி அல்லாவும் சரி ஒன்னா தான் இருக்கிற மாதிரி அவங்க நம்பிக்கை கொண்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தொடர்ந்து இனிமேல் வர காலங்களில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய டேஸ் பற்றி பேசலாம். அண்ட் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live. We care, we share, we are on air.